வெல்கம் டு லேசி லேடி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கருவாடு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கருவாடு குழம்புக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். கருவாடு முதல்ல சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம எடுத்து வச்ச மசாலா. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம், வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இப்போ சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். கருவேப்பில் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுடலாம். அது வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் மசாலாக்களை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்செல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா அந்த மசாலாலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வணங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி தேவையான அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பச்சை தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி பச்சை தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிச்சதுக்கப்புறம் கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கருவாடு சேர்த்துருக்கோம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுவி வச்சு கருவாடு எடுத்து குழம்புக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு 5 நிமிஷம் கருவாடு வேகிற வரைக்கும் நல்லா கொதி வந்து நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ கருவாடுலாம் வெந்து இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கருவாடு குழம்பு ரெடி. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி வீட்டில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.